நான் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட ஆசிரியர் விஜயம் பேசுகிறேன். குரு ஜோதிட ஆராய்ச்சி நல சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 131வது கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு என்ன பேசுறதுக்கு அழைத்த என் அருமை நண்பர் பூபதி ராஜன் அவர்களும் மற்றும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் என்னுடைய ஏனைய ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். சரி, இப்போ நம்ம முன்னால் நிறையா ஜோதிட நண்பர்கள் பேசினாங்க. அது அவங்களுடைய விதிகள், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய நோட்டம், அது நாம் உள்ளே போகக்கூடாது. இப்போ நமக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறை தான் சுகர் நாடிங்கிற ஒரு முறை. அந்த சுகர் நாடியில் தான் நாங்கள் ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணி ஜோதிடம் சொல்கிறோம், ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நிறைய யூடியூப் சேனல்லையும் பேசுகிறோம். இப்போ வர 30/12/2025 ஞாயிற்றுக்கிழமை மெட்ராஸில் ஸ்டார் அகாடமி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கு எனக்கு சீனிவாசன் ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். நான் மெட்ராஸ் போகிறேன். மெட்ராஸ் போய் யூடியூப் சேனலில் அங்கே பேசுவேன். அது நேரடி கிளாஸு, அது ஆன்லைன் கிளாஸ்லையும் பேசணும். இது ஆனால் வகுப்பு பைசா தான் 1500 போட்டு எல்லோரும் யாரும் கலந்துக்கலாம். அதுமாரி போகிறோம். அதுக்கு அந்த அன்னைக்கு பேசக்கூடிய தலைப்புங்கிறத ஒரு 60 பக்கம் ஏ4 ஷீட்டில் 60 பக்கம் பிடி பண்ணி வச்சுக்கிறேன். அதில் என்னென்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா அருமையான தலைப்பெல்லாம் இருக்கும். அந்த தலைப்பை ஒட்டியே இன்றைக்கி அதை பேச போகிறேன். அந்த பிடிபி யாருக்காச்சும் வேணும்னா அதுக்கு ஒரு குருதட்சணை இது சொல்லிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9994795526 இந்த நம்பருக்கு என் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு அந்த பிடிஎஃப் அனுப்பிவிடுவேன். அதை ஒட்டி தான் இதை பேச போகிறேன். ஆனால் அதில் அவ்வளோ கருத்து இருக்குது. இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் நம்ம சொன்னால் அவங்க ஆமாங்கிறாங்க. அதுக்கான விதிமுறை என்ன, அந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் பார்த்து எழுதிக்கிங்க. இல்லைன்னா யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பூபதிராஜன் போடுவார், கேட்டுக்கலாம். இது ஒரு ஆண் ஜாதகம். 23/12/1997 5:30 PM சேலத்தில் தான் பிறந்துக்கிறார். இன்னொரு தடவை வாசித்து கூட காட்டிடுறேன். 23/12/1997 5:30 PM. இது ஒரு ஆண் ஜாதகம். மிதுன லக்னம். லக்னத்தில் கிரகத்தில் 3ல் ராகு, 4ல் சந்திரன், 5ல் புதன், 7ல் சூரியன், 8ல் சுக்கிரன், செவ்வாய், குரு, 9ல் கேது, 10ல் சனி பகவான். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்திங்கன்னா துலா லக்னம். லக்னத்தில் ராகு, தனுசில் சனி பகவான், கும்பத்தில் புதன், மீனத்தில் சுக்கிரன் மாந்தி, மேசத்தில் செவ்வாய் கேது, மிதுனத்தில் சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் குரு. இது நவம்ச கட்டம். இப்போ நடக்கக்கூடிய திசை குரு திசையில் சனி புத்தி ஓடுது. இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம். இப்போ வயசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 28 நடக்கும். 28 நடக்குது. இப்போ நம்ம திசை புத்தி சொல்லிடுறோம், வயசு சொல்லிடுறோம். இந்த ஜாதகனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த காரியங்கள் தான் செயல்படும். இப்போ தான் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இருக்குது. உங்களுக்கு 20லேருந்து 30க்குள்ளே அவங்க ஜாதகம் பார்க்க வந்தால் திருமணத்தை பற்றி தான் கேட்பாங்க. திருமணத்தை ஒரு மெத்தது கேட்க மாட்டாங்க. அது கேட்பாங்க அப்புறமேல் கேள்வியெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனால் திருமணத்தை பற்றி தான் கேட்பாங்க. அப்போ திருமணம் இந்த ஜாதகனுக்கு நடந்திருக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அப்போ இந்த ஜாதகனுக்கு திருமணம் நடக்கணும்னா எப்போவுமே எங்கள் நாடி முறையில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, நின்ற நட்சத்திராதிபதி, கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தால் திருமணம் இளமையில் நடக்கும். இப்போ இது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அதோட இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. 7ல் சூரியன் இருந்தாலும் தாம திருமணம் தான். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 7ல் சூரியன் இருந்தால் தாம திருமணம்,
ஏன்னா சூரியன் பவர் அதிகம், 7ஆம் பாவத்தை கெடுத்துரும். அந்த 7ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறாரு. அவர் போய் யாருடைய காலுன்னா கேது கால். கேது குரு கால், குரு நீசம். இப்போ நாம் சுகர்நாடியில் சொல்கிறதும் சரி, நீங்கள் அவங்கவுங்க முறையில் சொல்ல 2-7-11 திருமணத்தை குறிக்கும். திருமணத்தை நடத்தும். நல்லா இருந்தால் அந்த இருக்கிற கிரகம் அவர் வாங்கின நட்சத்திரம் நல்லா இருந்தால் அந்த திருமணத்தை நடத்தும். பலன் இழந்து போச்சுன்னா நடத்தாது. அப்போ நம்ம 7ல் சூரியன் இருக்குது. சூரியன் வந்து கேது கால், கேது குரு கால், குரு நீசம் 8ல் கெட்டு போயிடுச்சு. அப்போ அந்த 7ஆம் பாவத்தில் உள்ள சூரியன் திருமணத்தை பண்ணலைன்னு அர்த்தம். சரி, அவர் பண்ணலைங்க. 7ஆம் அதிபதிக்கிறார்ல குரு, அவரே 8ல் மறைஞ்சிட்டாருங்க. 8ல் மறைஞ்சிட்டாரு. 8ல் மறைஞ்சி அவர் யாரோட காலில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 7ல் குரு வந்து செவ்வாய் காலில் இருக்கிறாருங்க. அவிட்ட 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்போ அவிட்ட 2ஆம் பாவத்தில் இருந்தால் 7ஆம் பாவத்தில் குரு நீசமானாலும் அவர் நின்ற நட்சத்திர அதிபதி பலம் பெற்றுக்கிறாருன்னா 7ஆம் பாவத்தில் குரு நீசமாகி அவர் வந்து அவிட்டங்காலில் அவிட்டம் 2ஆம் பாவத்தில் அந்த அவிட்டத்துக்கு அதிபதி செவ்வாய் அது 8ல். அப்போ 7ஆம் பாவத்தில் இருந்த கிரகமும் பலம் இல்லை, 7ஆம் அதிபதியும் பலம் இல்லை, 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியும் பலம் இல்லை. அப்போ திருமணங்கிறது அரிது. திருமணம் என்பது அரிது. நடக்குமா நடக்காதா அப்படின்னா, நான் இந்த ஜாதகத்தை சொன்னதுங்க, உறுதியாக உங்கள் ஜாதி சனம் சொந்த பந்தத்தில் திருமணம் நடக்காதுங்கண்ணே. சொந்த பந்தம் ஜாதி சனம் உங்கள் உறவு முறையில் கல்யாணம் நடக்காதுங்க என்னோட. ஏன்னா 2-7-11ஆம் அதிபதி பலன் இழந்து போயிட்டா சாதி சனம் சொந்த பந்தத்தில் கல்யாணம் நடக்காது. சரி, ஒரு ஆண் ஜாதகம் அப்பனும் மகனும் வந்துக்கிறாங்க, கல்யாணம் நடக்காது. சொந்த பந்தத்தில் எப்படி கல்யாணம் பண்ணுது? வேறு ஜாதியில் கல்யாணம் டைவர்ஸ் ஆன பொண்ணு, இல்லைன்னா ஏழ்மையான பொண்ணு, வசதி வாய்ப்பு இல்லாத பொண்ணு, படிப்பு இல்லாத பொண்ணு, சாதாரண பொண்ணு, சிம்பிளாக பண்ணிக்குப்பா, சிம்பிளாக பண்ணிக்க நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. சரி, திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு ஆய்வு பண்ணிட்டோம். அவங்களுக்கும் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. சரி, திருமணம் மட்டுமே போதுமா? திருமணம் பண்ணாங்க, கேள்வி கேட்குறாங்க, திருமணத்தை பண்ணிக்கலாம். தொழில் கேட்பாங்கல்ல, ஜாதகன் என்ன பண்ணுறான், தொழில் என்ன செய்வாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எங்கள் சுகர் நாடியில் மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் தான் சுக்கிரன் தான் தொழிலை கொடுப்பார். இப்போ அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கிறார். அப்போ அங்கே 8ல் போய் உக்காந்தார். அவர் யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறாருன்னா சூரியங்காலில் உட்காந்துக்கிறார். உத்திராடம் 4ஆம் பாவத்தில் உட்காந்துக்கிறாரு. அந்த அதிபதி லக்கணத்துக்கு 7ல் உட்காந்துக்குது. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் உங்களுக்கு கேந்திரத்தில் வந்து உட்காருது. 7ஆம் பாவங்கிறது பொதுஜன தொடர்பு. அப்போ சொன்னேன், பொதுஜனமாக நிறையா கூடக்கூடிய இடத்துல தொழில் செய்வாங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் சினிமா துறையில் ஒரு டைரக்ஷனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன்னார். இந்த ஜாதகன் சினிமா துறையில் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன்னார். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 7ஆம் பாவத்தை தொடர்புன்னா 7ஆம் பாவம் பொதுஜன தொடர்புங்க. சந்தை 1000 பேர் கூடுறாங்களா, அதில் உள்ளே இருப்பான்னு சொல்லணும். நான் அதை தான் சொன்னேன். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவர் நின்ற நட்சத்திரம் 7ல் இருக்குது. 7ஆம் பாவம் பொதுஜன தொடர்பு, கூட்டமாக இருக்கிற இடத்துல இருப்பாருங்க தொழிலும் பண்ண. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் சினிமா துறையில் ஒரு அசிஸ்டண்ட் டைரக்ஷனாக இருக்கிறேங்க, எனக்கு எதிர்காலம் நல்லா வருமா? உனக்கு எதிர்காலம் நல்லா வருவேன், நீ டைரக்ஷன் பண்ணுவேன். உன்னை 10ஆம் பாவம் உன்னுடைய தொழிலை பொதுஜன தொடர்பு, 7ஆம் பாவம் கூட்டு ஒப்பந்தம் பொதுஜன தொடர்பு, அது உனக்கு நல்லா வரும்னு சொன்னேன். நல்லா இருக்குதுங்க. நான் வந்து துணை டைரக்ஷனாக இருக்கிறேன், 2-3 படமும் துணை டைரக்ஷனாக டைரக்ஷன் பண்ணிருக்கிறேன், அடுத்தடுத்து நானே பண்ண போகிறேங்க அப்படின்னாரு. சந்தோஷம், பண்ணிக்க, தொழில் நல்லா இருக்குன்னு விட்டேன். சரி, ஜாதகனை பற்றி கேட்டாங்க, திருமணத்தை பற்றி, தொழிலை பற்றி, சரி சொத்து பற்றி வாங்கினேன்.
பூர்வீக சொத்தெல்லாம் எப்படின்னு கேட்பாங்க, விடுவாங்களா? அப்போ நமக்கு ஒரு பூர்வீக சொத்து நல்லா இருக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவம் தான் பூர்வீக சொத்து. பங்காளி, பைத்தாளி, அண்ணன், தம்பி, மாமன், மச்சன் கூட்டமாக இருக்கிறது 5ஆம் பாவம். 5ஆம் அதிபதி 7ல் பூர்வீக சொத்து உண்டுங்கண்ணே இருக்குதுன்னுட்டாங்க. பூர்வீகத்தில் வீடு கட்டி பூர்வீகத்தில் வாழ்வா அப்படியா, இல்லை பூர்வீகத்தை விட்டு வெளியில் கட்டுவாடியோ? நான் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி தாங்க வீடு. 4ஆம் பாவத்தில் ராகு இருக்குதா? இல்லை, 4ல் சந்திரங்கிறார். அந்த சந்திரன் யார் காலில் இருக்கிறாரு? செவ்வாய் காலில் இருக்கிறார். செவ்வாய் 8க்கு போயிட்டார். பூர்வீகத்தில் வீடு கட்ட மாட்டாருங்கண்ணே. பூர்வீகத்தை விட்டு வெளியில் கட்டிவார், மெட்ராஸில் கட்டிவார். இதெல்லாம் விற்று கொடுத்துறேன், இதெல்லாம் பூர்வீக சொத்தெல்லாம் விற்று கொடுத்துட்டான் போய் அங்கே மெட்ராஸில் வீடு கட்டி பழகிட்டோம் அப்படின்னு. சரி, குழந்தை குட்டி உண்டா? எதிர்காலத்தில் குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் உண்டா? வேறு ஜாதி மதத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தை குட்டி உண்டு, வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்போ ஜாதகத்தை பற்றி சொன்னோம். ஆயுள் எப்படி இருக்குதுனாங்க, 8ஆம் பாவத்தில் 8ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, ஆயுள் தீர்க்கம் நல்லா இருக்கணும்ட்டேன். சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு, விடுவாங்களா நம்மளை? அப்பனுக்கு எப்படி சொல்லி பார்க்கலான்னாரு. நீங்கள்லாம் 9ஆம் பாவத்தை வச்சு சொல்லுவீங்க, நான் அப்படி இல்லை. எங்கள் சுகநாடில் சூரியன் தான் அப்பா. சூரியன் என்ற நட்சத்திராதிபதி கேது. கேது வந்து லக்னத்துக்கு 9ல். அப்பாவுக்கு நல்லா இருக்குதுங்க. அப்பா இருக்கிற ஊரில் ஒரு பேர், புகழ், மதிப்பு, அந்தஸ்து, சிறப்பாக நல்லா இருப்பாருன்னு. நல்லா இருக்கிறேங்க, தொழில் வருமானம் நல்லா இருக்குது அப்படின்னு. சரி, அம்மாளுக்கு எப்படி இருக்குன்னாங்க. இப்போ மெட்ராஸில் போய் பேச போகிறேன்னு பார்த்தீங்களா, நல்லா நுணுக்கமாக எடுத்துங்க. சந்திரன் எங்கே இருக்குதோ அதை லக்னமாக போட்டுக்கணும். சந்திரன் இருக்கிறத லக்னத்தை போட்டு சந்திரன் யாரோட காலில் இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். சந்திரன் இருக்கிறது கன்னியில் லக்னம் போட்டு சந்திரன் செவ்வாய் காலில் இருக்குது, அந்த இடத்துக்கு 8ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் அந்த இடத்துக்கு 8ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்குது. இப்போ சந்திரனா யார்? மனது. சந்திரனா அம்மாளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி மெட்ராஸில் ஸ்டார் அகாடமியில் 500 விதி பேச போகிறேன். சந்திரனா அம்மா, மிதன் லக்னத்துக்கு 4ல் சந்திரன், லக்னத்தை கன்னியை லக்னமாக போட்டுக்குவேன். சந்திரன் யார் காலில் உட்காந்துன்னு பார்ப்பேன். சந்திரன் செவ்வாய் கால், தனக்கு 8ஆம் அதிபதி சந்திரனா அம்மா, சந்திரனா மனசு, அம்மாளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதுண்ணே. ஆமான்னு விட்டார். எங்கள் இந்த பையனோட அப்பா இந்த ஜாதகனோட அப்பாவும் பையனும் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. ஜாதகம் அப்பா சொன்னார், அது ஒரு பைத்தியம் தாங்க, என்னை திட்டுது, என்னை பேசுது, அன்பான வார்த்தை இல்லை, அரவணைப்பு இல்லை, ஏதோ ஒரு அம்மா மனைவின்னு இருக்கிறா, ஆனால் அது பைத்தியம் தாங்கன்னு விட்டார். அதெல்லாம் அந்த கேள்வியே எடுக்கக்கூடாது. அப்படிலாம் போனீங்கன்னா ரூட்டு மாறி போயிடும். சந்திரன் எங்கே இருக்கிறதோ அதை லக்கணமாக போட்டுக்கணும். ஒரு ஆணுடைய ஜாதகமோ பொண்ணுடைய ஜாதகமோ லக்கணம் சந்திரன் எங்கே இருக்குதோ லக்கணமாக போட்டுக்கிட்டு சந்திரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி இந்த லக்கணத்துக்கு எத்தனாவது ஆதிபத்தியம் பெற்றான்னு பார்க்கணும். அஷ்டமாதி ஆதிபத்தியம் பெற்றால் சந்திரன் மனசு கெட்டு போயிடும், அம்மா பைத்தியம். இப்படி எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா அம்மாளுக்கு சொல்லலாம், அப்பனுக்கு சொல்லலாம், மாமனுக்கு சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம். அந்தந்த கிரகத்தை லக்கணமாக போட்டு தான் சொல்லணும். நீங்கள் அந்தந்த கிரகத்தை லக்கணமாக போட்டு சொல்லி பாருங்கள், அந்த பலன் பலிக்கும். அந்த கிரகத்தை லக்கணமாக போட்டு அது யாருடைய கால், அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த அதிபதி இந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் ஜாதகம் சொல்ல முடியும், அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியும். அப்போ 4ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திரம் தாயை குறிக்குது, தாய்க்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது சந்திரனோடு செவ்வாய் கேது சேர்ந்து இருந்தாலும் சந்திரனுக்கு திரிகோணத்தில் சந்திரன் செவ்வாய் கேது திரிகோணத்தில் இருந்தாலும் தாய் வழி ஒரு பைத்தியம்.
இதெல்லாம் சொல்லணுமா? இதெல்லாம் சொல்லணும். அப்போ நம்ம ஒரு குழந்தையோட ஜாதகம் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து சொன்னோம்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அப்பா இருக்கிறாங்களா, அம்மா இல்லையா, இதெல்லாம் சொல்லணும். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து, இப்போ இந்த ஜாதகம் எடுத்துங்களேன், 4ல் ஒரு கிரகம் சந்திரன் நிற்குது, அது அஷ்டமாதிபதி காலில் இருக்குது. வண்டி வாங்கி ஓட்டினா அடிக்கடி பழுதாகும், அடிக்கடி ரிப்பேர் ஆகும். புது வண்டி வாங்கினீங்கன்னா சீக்கிரம் பழுதாகி செகண்டாக விற்றுப்பிடுவாங்க. புது வண்டி வாங்கக்கூடாதுங்க. அப்போ இந்த ஜாதகனுக்கு புது வண்டி வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க, அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது மட்டும் கேட்டுங்க. லக்னங்கிறது ஜாதகன். அந்த லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது, அந்த லக்னத்தில் உள்ள கிரகம் என்ன கிரகம், அது நின்ற நட்சத்திராதிபதியெல்லாம் என்னென்னு பார்க்கணும். அடுத்து லக்னாதிபதி போய் பார்க்கணும். அடுத்து ராசியை பார்க்கணும். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றால் ஆளுமை திறமை படைத்தவன். இப்படியெல்லாம் எங்கள் சுகர்நாள் எடுத்து பார்ப்போம். இப்போ 5ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ, 5ஆம் பாவம் தான் சொந்தம், பந்தம், ஜாதி, சனம், அண்ணன் தம்பி, மாமச்சன், இதெல்லாம் நம்மளுடைய சொந்த பந்தமாக கூட்டாக இருக்கிறது 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 5ஆம் பாவத்தை பலம் பெறும். 5ஆம் அதிபதி பலம் பெற்றாலும் இதெல்லாம் செய்யலாம். அப்போ இந்த ஜாதகத்தில் 5ல் யார் கிரகம் இருக்குது, யாரும் இல்லை. 5ஆம் அதிபதி பார்க்கணும். 5ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் 8ல் கெட்டு போச்சு. பொதுவாக கிரகங்களுக்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானமா? சுக்கிரனுக்கு எந்தெந்த ஸ்தானம் மறைவு? இப்போ கேள்வி கேட்டதுக்கு கேள்வி பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க பெரியங்க. 3, 6, 8, 12 மறைவு. சுக்கிரனுக்கு எந்தெந்த ஸ்தானம் மறைவு அதை மட்டும் சொல்லுங்க. டக்குன்னு சொல்லணும்ல. சரி, இல்லை அவரு கொஞ்சம் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார்ல, கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்ல. நான் சொல்கிறேன் கேட்டுங்க. சுக்கிரனுக்கு 3, 8 மட்டும்தான் மறைவு. 6, 12 மறைவு இல்லை. எழுதி வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சுக்கிரனுக்கு 3, 8 மட்டும்தான் மறைவு. 6, 12 மறைவு இல்லை. அப்போ சுக்கிரன் 8ல் கெட்டு போச்சா? இப்போ 5ஆம் இடம் பங்காளி, பைத்தாளி, மாமன், மச்சனோட அண்டி பிழைக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பங்காளி வீட்டில் கல்யாணம் ஆகுனா, பங்காளி வீட்டில் நல்லது கெட்டதானா இந்த ஜாதகம் வரமாட்டான். 5ஆம் இடம் கெட்டு போயிட்டா பங்காளி, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, சித்தான் பெரியான் வீட்டில் கல்யாணம் ஆகும். வீடு கிரக பிரவேசம் பண்ணுவாங்க. பொண்ணு வயசுக்கு வந்தால் 30 பண்ணுவாங்க. நல்லதே சொல்லக்கூடாது, செத்து போயிடுவாங்க. செத்துத்தையும் சொல்லணும். நிறைய ஜோதிடர்கள் வந்து சாவு மரணத்தை சொல்லக்கூடாதும்பாங்க. மரணத்தை சொல்லாத ஜோதிஷிக்காரர் ஜோசியர் எல்லாம் பண்ணான். அப்போ நல்லது மட்டுமே சொல்லக்கூடாது, கெட்டதையும் சொல்லணும். 5ஆம் இடம் கெட்டு போயிட்டா இதுக்கெல்லாம் வரமாட்டான். அந்த ஜாதகக்காரன் சபைக்கு வரமாட்டான். எங்கள் ஐயா சத்தியவேலையை சொல்லாதுமே சபைக்கு வரமாட்டான். நீங்கள் ஒரு ஜாதகம் குடும்பமாக கணவன் மனைவி குடும்பாதிபதியாக பிழைக்கணும்னா எங்கள் சத்தியவேலையை சொன்ன மாரி பங்காளி வீட்டில் கல்யாணம் நடந்தால் நம்ம நிற்கணும். பங்காளி வீட்டில் வீடு கிரக வச்சு நம்ம நிற்கணும். பங்காளி வீட்டில் வயசுக்கு வந்துட்டால் நிற்கணும். பங்காளி வீட்டில் செத்துட்டாலும் முன்னாடி நிற்கணும். அதேமாரி பங்காளி, பைத்தாளி, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எல்லாம் வீட்டுக்கு போனான். 5ஆம் அதிபதி நல்லா இருந்தால் மட்டும் தான் போவான். 5ஆம் அதிபதி கெட்டு போய்ட்டு அவன் வீட்டுக்கு போக மாட்டான். அவன் தலைமுறைவாக தான் வாழ்வான். அப்போ அவன் செத்தனைக்கு பங்காளி போக மாட்டான், தலைமுறை ஆயிடுவான். இப்போ 5ஆம் பாவத்தை கேட்டாங்கன்னா இப்படி தான் சொல்லணும். அப்போ 5ஆம் அதிபதி சுக்கிரனா வருது, 8ல் மறைஞ்சு போச்சு, கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 9ஆம் பாவம் என்ன பாவம்? தரும திரிகோண ராசிங்கிறான். தருமம் பண்ணு, கோயில் வழிபாடு, கும்பாபிஷேகம் கட்டு, அன்னதானம் போடு, 10 பேர்த்துக்கு எங்கள் அண்ணன் சத்தியவேல் அண்ணன் வந்துட்டாங்க சே அப்படின்னு தலைமையில் தலைமைப்படத்தில் உட்கார வைக்கிறது 9ஆம் பாவம். பட்டாபிஷேகம் 9ஆம் பாவம். ஏன் சாலு கூட இங்கே ஒரு சோசிக்காரரு ஒரு சோசிக்காரங்க பேசி
என் அருமை நண்பர் சத்துவேலும் அருமை நண்பர் பூபிராஜனும் சாலு போத்துறாங்க பாருங்க. அதுக்கு 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் சாலு வாங்க முடியும், எல்லாம் வாங்க முடியாது. பரிவட்டமும் உண்டு. அதுதான் சொன்ன, பம்பை உடுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி தங்க ரதம் போலே வரான். அது அழைச்ச மச்சா 2 பேருங்க. 9ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் பரிவட்டம், பட்டம், மாலை, மரியாதை. அப்ப இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். சனி 10 எடுத்துக்கூடாது. சனியும் குருவும் பரிவர்த்தனை. இன்னொன்று சொல்றேங்க கேளுங்க. மிதுன லக்னமாக இருந்து சனியும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை சேர்ந்து இருக்குது, பார்த்து இருக்குது, மனைவி ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது. மனைவி ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது. இந்த சனியும் குரு சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை பெற்றால் அவன் மனைவி அவனை அசிங்கப்படுத்தி அம்மனை தேர் ஓட்டி விட்டுருவா. அப்ப மனைவியும் கெட்டு போயிடுச்சு, பட்டம் பதவி பேர் முகலும் கெட்டு போச்சு. 9 10 கூடுதல் பரிவர்த்தனை சொல்லலாமே. எங்கள் சத்தியவேலையா அப்படிதான் யோசனை பண்ணுறாரு. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை கூடாது ஐயா, கூடாதுன்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிரகமெல்லாம் நம்ம கூட பேசணும், கிரகம் நம்ம சொல்கிறத காதில் கேட்கணும். லக்கணத்திலேருந்து இப்படி எண்ணி இப்படி தான் வரும். யார் வீடு கிடைக்குதோ அந்த வீடு தான் எடுத்துக்குமா. இப்போ சனி பகவானுக்கு வீடு கிடைக்கிறது எதுங்க? 8ஆம் இடம், அஷ்டமாதிபதி. குருவுக்கு முதல்ல வர்றது வீடு 7வது வீடு, அது பாதகஸ்தானம். பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்தா அசிங்க அவமானத்தை கொடுக்கும் பொழுது நன்மை செய்யாதான். அதனால் மிதுன லக்கணத்துக்கு குருவும் சனியும் சேர்ந்தா 7 8 கெட்டு போயிடும், 9 10 வேலை செய்யாது. இந்த மிதுன லக்கணக்காரங்களுக்கு 9 10 தருமகரும் அதிபதி யோகம் வேலை செய்யாது. 6 குருவும் சனியும் சேர்ந்தா, சேரலாம் வேலை செய்யும், எல்லாம் வேலை செய்யும். அப்போ 5ஆம் பாவத்தை பங்காளி வைத்தாலியோடு இணைக்கணும். 9ஆம் பாவத்தை நம்மளுடைய பேர் புகழ், பட்ட அபிஷேகம், கும்பாபிஷேகம், தலைமை தாங்கிறது, தலைமை பீடம். அண்ணனுக்கு போடுங்க, போடும்பான். என்னடா அண்ணன் செஞ்சாருன்னா கூட ஒன்றும் தெரியாதும்பான், அண்ணனுக்கு செய்யம்பான். 9ஆம் பாவம் வலுத்திருந்தா அண்ணனுக்கு செய்யம்பான். 9ஆம் பாவம் கெட்டு போயிட்டு இவன் தான் எல்லாத்துக்கும் அண்ணன் தலைவர் செய்யன்னு போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ இவன் அப்படித்தான் போட முடியும், இவனுக்கு யாரும் போட முடியாது. அதில் ஒரு பாட்டு ஒன்று, காசையை தான் கடவுளைப்பாங்கிற பாட்டில் ஒரு வரி சொல்லிருக்கிறான். ஒவ்வொரு வரியிலும் ஜோதிடம் ஒளிஞ்சிருக்குது. பையிலும் கையிலும் நோட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு, தலைகளை ஆட்டும் பொம்மைகள் கூட தாளங்கள் போடும் பின்னோடுனா. 9ஆம் பாவம் பலம் பெற்றா அவர் என்ன சொன்னார் கூட தெரியாது. ரோட்டில் ஒருத்தான் அண்ணனுக்கு வாழ்கும்பான். ஏடா அண்ணனுக்கு வாழ்குங்கிற, அண்ணன் என்னடா பண்ணார் தெரியாது, எல்லாம் சொன்னாங்க நானும் சொன்னேன்ட்டுவான். 9ஆம் பாவம் கெட்டு போய்ட்டு இவன் தான் அண்ணனுக்கு வாழ்க, வாத்தியாருக்கு வாழ்க, தலைவனுக்கு வாழ்கன்னு போடுவான். 9ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா இவனுக்கு யாரும் போட மாட்டாங்க, இவனுக்கு தான், இவன் தான் அடுத்தவனுக்கு போடுவான். ஒரு படத்தில் வடிவேலு 5-6 பேர்த்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு கல் எடுத்து ஒரு டீ கடைக்கார மாதிரி இட்டு ஓடி போயிடுவான். ஏன்னா டீ கடைக்காரனை இட்டுவிட்டு ஓடியான்ட்டீங்க, டேய் அவன் டீ கடையை சாத்திட்டு ஓடினானா அவன் இன்னையிலேருந்து நமக்கு எடுமை, அவன் டீ கடையை ஓப்பன் பண்ணி வச்சு நம்மகிட்ட கல் எடுத்து ஒருத்தவனா நாம் அவனுக்கு அடிமை. 9ஆம் பாவம் கெட்டு போயிட்டால் நாம் அடிமை ஒருத்தனுக்கு. 3ஆம் இடம் கெட்டு போயிட்டால் நாமக்கு இன்னொருத்தனுக்கு அடிமை. 3ஆம் பாவத்தில் ஆள் அடிமைன்னு சொல்லிருக்குது. 3ஆம் பாவம் நமக்கு வேலைக்கு வர ஆட்கள். 9ஆம் பாவம் தலைவன், முதலாளி. 9 3 கெட்டு போயிட்டால் நாம் இன்னொருத்தனுக்கு அடிமைங்க. இந்த மாதிரி மெட்ராஸில் ஸ்டார் அகாடமியில் ஒரு 500 கருத்துக்கு மேலே பேசக்கூடிய பிடிஎஃப் தயார் பண்ணி வச்சுக்கிறேன். பிடிஎஃப் படி பேச போகிறேன். இப்போ சொன்ன மாரியே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த மாரி எடுத்து வச்சுக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன் பேசும்போது, மெட்ராஸில் பேசுகிறது இது ஒரு ட்ரெயில். குருஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் இது ஒரு ட்ரெயில். இப்போ நான் ஒரு விதிகள் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும், ஆண் ஜாதகம் தான் இது, பெண் ஜாதகத்துக்கு இல்லை. எந்த லக்கணமாக இருந்தாலும்
ஆண் ஜாதகமாக இருந்து லக்கணத்துக்கு 12 புதனும் சந்திரனும் கூடியிருந்தால் அந்த ஜாதகன் 1000 கோடி அதிபதியான வீட்டில் பிறந்திருந்து வாழ்ந்தாலும் ஒரு வேசி வீட்டில் இருந்து அந்த சொத்தெல்லாம் அழைச்சி அவன் தெருவில் தான் நிற்கணுமா. ஏன்? புதனும் சந்திரனும் 12ஆம் பாவத்தில் இருந்தால் இவ்வளோ ஒரு கொடுமை, இவ்வளோ ஒரு பிரச்சனை, என்ன காரணம்? அப்படி என்றால் சந்திரன் குருவோட மனையை சேர்த்து தவறான ரோட்டில் பெத்தெடுத்த புதன், அந்த சந்திரனும் புதனும் 12ஆம் பாவத்து கட்டில் சுகத்துக்கு அவன் 1000 கோடி தான் அழிப்பான், 2000 கோடி அழித்து தெருவில் தான் நிற்பான். இது நம்ம சினிமாவில் நாடகத்தில் ஜோதிட விதிகள் இருக்குது. ஆனால் நான் நேரடியாக ஆண்டு அனுபவித்து நேரடியாக பார்த்தேன், மக்களை பார்த்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு பெரிய தோட்டக்காரர், நல்ல வசதி வாய்ப்பு, பேர் புகழோடு இருந்தார். 2 பையன் 2 பொண்ணு, நல்ல ஃபேமஸ். அவர் பேர் சொன்னால் அது ஊருக்கே தெரியும். ஒரு வேசி வீட்டில் இருந்து அது சொத்து போய் சுகம் போய் பொண்டாட்டி போய் செத்து போயிட்ட பொண்டாட்டி அவன் இருக்கும்போது எல்லாம் போய் பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி ஆகி வேசி வீட்டிலேருந்து போகும்போது அவன் சொத்து காலி ஆகிப்போச்சு. வேசி விட்டு துரத்துனான், நடுத்தரவில் தான் செத்தான். நான் இந்த விதியை நான் கண்டறிஞ்சேன், ரத்த கண்ணீர் நான் கண்டறிஞ்சேங்க. ஒரு விதி சொன்னால் அந்த விதி உலகத்தில் யார் வீட்டில் நடக்குது நான் பார்ப்பேன். ஆனால் விதி இருக்குது. நான் வேணுமா அட்ரஸ் சொல்கிறேன், அவர் பேர் சொல்கிறேன், ஊரில் போய் கேட்டு பாருங்க. அவன் தாசி வீட்டுக்கு வேசி வீட்டுக்கு போய் தான் போனான்பாங்க. இப்போ லக்கணத்துக்கு 12ல் புதனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் 1000 கோடி சொத்துக்கு வீட்டில் அதிபதியாக இருந்தாலும் அத்தனை இழந்து, எதனால் இழப்பான்? தாசினால் இழப்பான். தாசினால் இழந்து அவன் கடைசியில் நடுத்தருவில் தான் இறந்து போவான்னு சொல்லுது. இப்போ கோவலன் காவேரி பட்டணத்தில் பெரிய கோடீஸ்வரம், வைர வியாபாரி. ஆனால் மாதிரிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி அவன் சொத்து போச்சு, சுகம் போச்சு. ஏன்? 2 வெட்டி செஞ்சாங்க. அப்போ கோவலனுக்கெல்லாம் 12ல் சந்திரனும் புதனும் இருந்திருக்கும். எந்த லக்கணம் இருந்தாலும் சரி, மற்ற கிரகம் எது வலுப்படுத்தாலும் அதை அவனை அழிச்சிருமா. அப்போ 12ஆம் பாவத்தில் சந்திரன் புதன் இருந்தால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது திருமணம் சரியில்லைங்க, பொருத்தம் இல்லைங்க, நான் ஒதுக்கிவிடுவேன். ஏன்னா இணைச்சி வச்சா என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு சுகர்நாடி ஜோதிட விஜயம் சொன்னால் அப்படியே நல்லா இருக்குன்னு, நல்லா இல்லைன்னு நினைப்பாங்க, விலைக்கு போடணும். அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது எல்லாம் பார்க்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷங்க, 2, 4, 7, 8, 12 இந்த செவ்வாய் தோஷம். லக்கணத்தில் 2ல் 7ல் 8ல் இந்த ராகு தோஷம். 10 பொருத்துக்கு 9 பொருத்தம் இப்போ சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க. நான் அதை கொடுக்கவே மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். குரு தனிசில், சுக்கிரன் தனிசில் இருந்தாலும் சரி, குரு சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணோட சேர்ந்த திருமண பொருத்தம் இல்லைன்னு பாய். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலும், சுக்கிரன் தனிச்சு வீட்டில் இருந்தாலும் பொருத்தம் சரியில்லைங்க பாய். எங்கள் சத்யவேல் ஐயா 9 பொருத்தம் இருக்குது, நல்லா இருந்தார். அப்போ அவர் எங்கள் சத்யவேல் ஐயா கேட்டு போட்டு கல்யாணம் பண்ணிக்க, விஷயம் சொன்னால் எடுத்துக்காதன் பாய். சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரன் நீசமா வீடு இது, சுக்கிரன் நீசமே ஆவனுடைய வீடு இது கன்னி. அந்த கன்னியில் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி கன்னியிலேருந்து திருமண பொருத்தம் இல்லைங்கோம் பாய். என்னங்க அவர் அந்த ஜோசிகார் 9 பொருத்தம் இருக்குதுனாரு பண்ணிக்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சுக்கிரன் நீசமாகும் கன்னி வீட்டில் இருந்தாவே நீக்கி விடுவேன் நான். சுக்கிரனும் ராகும் சேர்ந்து இருந்தாலும் நீக்கி விடுவேன், சுக்கிரனும் கேதும் சேர்ந்து இருந்தாலும் நீக்கி விடுவேன். கேதுக்கு 6 8ல் சுக்கிரன், கேதுக்கு 6 8ல் குரு இருந்தாலும் நீக்கி விடுவேன். பொறுத்த இல்லைங்க. என்னங்க அந்த ஜோசிகார் 10க்கு 9 பொறுத்துங்குதுனாரு, அவர் சொன்னாரு கல்யாணத்தில் எழுதி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க. இந்த விஷயம் சொல்கிறேன், சோப்பு பொருத்தம் இல்லைன்னு நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னக்கிட்டீங்க திருமண போகிறதுக்கு ஒரு பையன் ஜாதகத்துக்கு ஒரு பொண்ணை 100 ஜாதகம் அனுப்புனா ஒரு 4 5 தான் எடுப்பேன். அதுதான் பொருந்தெல்லாம் பொருந்தாது. 10 பொருத்தம், செவ்வாதோஷம், நாகதோஷம் அதெல்லாம் பெருசாக பார்க்கறதில்ல. இதெல்லாம் பார்த்து கல்யாணம் வச்சு 100க்கு 100 ஃபெயிலுங்க. நான் வேணும்னா ஒரு 1000 ஜாதகம் காட்டுறேன். 9 பொருத்தம், செவ்வாதோஷம், நாகதோஷம் சிறப்பாகுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி
100க்கு 90% ஃபெயிலு. 1000 ஜாதகம் இருக்குது, வாங்க காட்டுற கூட்டி. இல்லை ஜோதிடர்கள்லாம் சேர்ந்து இப்படி சொல்கிறேன்னு சொல்லி என் மேலே கேஸ் கூட போடலாம் நீங்கள். நான் கோர்ட்டில் சந்திக்க தயார். ஏன்னு கேளுங்க. நான் அட்ரஸோடு சொல்கிறேன். மேட்டூரில் ஒரு பையன், சேலம் டு மேட்டூர் நடுவில் கொல்லப்பட்டின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு 3 மாதத்தில் ஏன்ட ஜாதகம் வருது. நான் பார்த்தேன், ஐயோ இந்த பிள்ளை ஜாதகம் கல்யாணம் பண்ணால் அந்த பையன் இருக்க மாட்டானம்மா அப்படின்னு. ஏன் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது, பையன் வெல்கமில் லண்டனில் கூட வேலை செய்யட்டோம், பையன் இப்போ வேலை செய்ய மாட்டானே, என்ன பண்ணுவானே, உடல்நல செல்லாம் ஆஸ்பத்திரி சேர்த்துப்பேனேன். வேலூரில் விஐடியில் சேர்த்துக்கிறேங்க. நாங்கள் இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்பிவிடுவாங்க பண்ணேன். 24ஆம் தேதி அனுப்பிவிட்டாங்க. எங்கே? பரலோகத்துக்கு. செவ்வாய் தோஷம் நாகதோஷம் 10 பொருத்தம் 10 பொருத்தம். 3 மாதம் கல்யாணம் இல்லை. கல்யாணம் ஆகி 3 மாதம் பையன் ஆள் செத்து போயிட்டான். ஏங்க உங்கள் செவ்வாய் தோஷத்தை தடுக்கல, உங்கள் 10 பொருத்தம் ஏன் தடுக்கல? தடுக்காது. அந்த பிள்ளை வந்து மகர லக்கணம், 8ல் சுக்கரன்னு ராகம், மாங்கலிக தோஷம் போயிடுச்சு. எங்கே போய் தடுக்கும் போய் கேட்கும். அட்ரஸே சொல்கிறேன். மேச்சேரியில் 1000 கோடிக்கு அதிபதி. சேலம் மாவட்டம் மேச்சேரிங்கிறது ஒரு குக்கிராமம். 1000 கோடி 2000 கோடிக்கு அதிபதியாக்குறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க. அவர் அந்த பொண்ணோட அப்பன் அவர் நல்லா என்னோட பாடி, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டு, 10 பேர் அடியாள். பென்ஸு காரில் வந்தாங்க, இறங்கி திப்புன்னு வந்தாங்க. டேய் கம்முன்னு இருக்கிறா சோசிக்காரெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி உட்காந்து எல்லாம் அல்ல கையெல்லாம் இப்படி பின்னாடி உட்கார வச்சிட்டார். வைகாசி 7ஆம் தேதி கல்யாணம். என்கிட்ட ஆணி 2ஆம் தேதி கல்யாணம் பார்க்குறாங்க. எப்போ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா டைவர்ஸ் ஆயிருமான்னு இப்படி பார்த்தாங்க. டே வாய்க்கு பேசி விடாதீங்க. இப்படி பார்த்தாரு. அல்ல கை 10 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா, இந்த பையனுக்கு இந்த பிள்ளையும் சேர்த்து வச்சா டைவர்ஸ் ஆயிருங்க. என்ன அந்த அப்பையும் அந்த அந்த முதலாளி ஈக்குவலாக பண்ண ஒரு அப்பயும் 1 மாதம் தான் ஆகுது இப்படி சொல்கிறீங்களா? நான் இப்படி பார்த்தாரு. ஆனால் சொன்னேன் நான் 1 மாதம் கூட ஆகலை டைவர்ஸ். என்ன ஆமான்னு விட்டார். நான் இதுக்கு என்ன விதி சொல்ல பாருங்க. ஆளின்னு சொல்கிறேன் நினச்சாங்க. கும்ப லக்கணம் பொண்ணு, கும்ப லக்கணம். 7ஆம் அதிபதி யாரு? சூரியன். 12ல் குருவோட நீசம். அப்போ கல்யாணம் பண்ண 1 மாதம் நிற்குமா? நிற்காது. 7ஆம் அதிபதி ஒரு நீச கிரகத்தோடு இருந்தாவே ஒரு தோஷம் ஏற்பட்டும், அடிபட்டுரும். 7ஆம் அதிபதி நீச கிரகத்தோடு சேரக்கூடாதுங்க. 7ஆம் அதிபதி சுக்கிர நீச அவர் வீட்டில் கூடாதுங்க. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராவே 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் பெறக்கூடாதுங்க. இப்படி ஆகிவிடும், டைவர்ஸ் ஆகிவிடும். எந்த 10 பொருத்தமும் காப்பாற்றாது, செவ்வாய் தோஷம் காப்பாற்றாது, நாகதோஷம் காப்பாற்றாது. ஆயிலி நட்சத்திரம் மாமியாளுக்கு தோஷம், மூல நட்சத்திரம் மாமனாருக்கு தோஷம், விசாக நட்சத்திரம் கொழுந்தினாருக்கு தோஷம். நான் ஆயிலி நட்சத்திரம். நான் ஆயிலி நட்சத்திரம் கடகராசி. எங்கள் மாமியார் நல்லதான் இருக்குது. நான் ஆயிலி நட்சத்திரங்க. மாமியார் நான் கல்யாணம் பண்ணி போனேன், மாமியார் இறந்துணும்ல. என் மாமியார் நல்லா தான் எனக்கு பலகாரம் ஆக்கி போட்டுச்சு. சரி, மாமியார் பார்க்குறது எந்த வீடு? ஆயிலி நட்சத்திரம் மாமனார், ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்கு தோசை இல்லைன்னு சொல்லிட்டார் ஐயா. அது உண்மை. எந்த வீடை பார்க்கணும் மாமியால? 10ஆம் பாவம். எனக்கு 10ஆம் அதிபதி ஆட்சி. அப்போ என் 10ஆம் அதிபதி மாமியார் நல்லா இருக்குதுன்னு சொல்லணுமா? ஆயில் நட்சத்திரம் பொண்ணு கொடுக்காத மாமியார் அடிச்சு போட்டு சொல்லணுமா? 10ஆம் அதிபதி கெட்டு போனால் மாமியார் இருக்க மாட்டான். 10ஆம் அதிபதி கெட்டு போனால் 10ஆம் அதிபதி கெட்டு போனால் மாமியார் இல்லை. மாமியார் இல்லாத வீட்டுக்கு தான் போவான். ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்து மாமியார் தோஷமே இல்லை. மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. பஞ்சாங்காரம் தப்பு. பஞ்சாங்காரம் அத்தனை பேருக்குமே நான் கேஸ் போடலான்ட்டு இருக்கிறேன். மூல நட்சத்திரம் மாமனார் தோஷம் தப்பு. அவர் ஞானிகள் மகான்கள் அதை சொல்ல. ஆனி மாதம் மிதனத்தில் சூரியனும் தனுசில் சந்திரனும் மூல நட்சத்திரம் தான். ஆணி மூலம் அரசாலும் தான். என்ன சொன்னாங்க? ஆணி மாதத்தில் சந்திரனும் சூரியனும் பௌர்ணமியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தா ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஆணி மூலம் அரசாலும். அப்போ ஆணி மூலத்தில் பிறந்தா அரசாளுவான், எம்எல்ஏ ஆவான், மந்திரி ஆவான். நிர்மலன்னு சொன்ன தப்பு. அப்படி சொல்லவே கூடாது.
ஆணி மூலம் அரசாளுங்க. இதுதான் உண்மை. ஆணி மூலம் அரசாலும் மாமனார் தோசை இல்லைங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்த ஜெகத்தனை ஆளுவான். செயலதம்மா மக நட்சத்திரத்தில் பிறந்து ஜெகத்தனை ஆண்டுச்சு. ஆண்டது மட்டும் இல்லைங்க, அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பையன் வாழாட்டலை. பெருமிக்க சொல்ல ஒரு உயிர்த்து பேசலை. செயலது அம்மா முதலமைச்சராக இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு 10 ஆண்டு காலமோ 20 ஆண்டு காலமோ எந்த அரசியல்வாதியும் காலாடலை, தலையாடலை. இன்றைக்கி காலாடுது, தலையாடுது. அரசியல் பார்த்தா நமக்கு சங்கடமாக்குது. நம்ம அரசியலே பார்க்கக்கூடாது, சோசியம் தான் தொழில. இல்லை, ஒரு உதாரணத்துக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தா ஜெகத்தனை ஆளுவான், நாட்டு ஆளுவான். இதேமாரி ஜெயலலிதா பிறந்த நேரத்துலேயே மக நட்சத்திரத்தில் 1000 பேர் பிறந்துக்கிறாங்க. ஜெகத்தனை ஆளல. காரணம் என்னன்னா, மாசியில் சூரியன் அப்படின்னா கும்பத்தில் சூரியனும் சிம்மத்தில் சந்திரனும் பௌர்ணமி தீதி அன்னைக்கு பல பலன்னு இருக்கணும். அதில் ஒரு குழந்தை பிறந்தா ஜெகத்தனை ஆளும். இதுக்கு இன்னொரு விதி இருக்குது, ராகு சேராது இருக்கணும். அப்போ அந்த அம்மாவுக்கு ராகு தொடர்பு இல்லை. ஜெயலலிதா அம்மாவுக்கு ராகு எங்கே? மிதுன லக்கணம். ராகு எங்கே இருக்குது? ஜெயலலிதாவுக்கு மிதுன மேசத்தில் இருக்குது. 24/2/1948 2:45 மாண்டியா மைசூர் மாகாணம் மாண்டியாவில் போச்சு. தட்டி பாருங்க, மிதுன லக்கணம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ராகு மேசத்தில், கேது துலாமில், சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய், துலாமில் கேது, தனுசில் குரு, கும்பத்தில் சூரியன் புதன், 10 சுக்கிரன், 11 ராகு. அப்போ அரசாளுதான் இல்லையா? ராகு தொடர்பு இல்லையே. மக நட்சத்திரத்தில் எல்லாரும் பிறந்தாலும் ராகு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 6-8 கூட சேர்ந்துருக்கக்கூடாது, பிச்சை தான் எடுப்பாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல், இதெல்லாம் புரியாமல், ஆயுத நட்சத்திரம் மாமியாருக்கு தோஷம், மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு தோஷம், விசாக நட்சத்திரம்னா கொழுந்தனாருக்கு தோஷம், மச்சான தோஷம்னு சொல்லாதீங்க. தப்பு. பஞ்சாங்கம் எழுதிக்கு தப்பு நான் சொல்லுவேன். பஞ்சாங்கத்தில் அந்த தோஷம் சொன்னது தப்புங்க. பஞ்சாங்கத்தையும் தப்புன்னு சொல்லுவேன். திருத்தி பார்க்கணும். திருவிளையாடலில் பாலைய சேமநாதனா உலக புகழ் பெற்று பாட்டு பாடி வருவார். மதுரைக்கு வந்தவுடனே பாண்டிய மன்னன் கூப்பிட்டு, ஒரு பெரிய பாடகர், நாட்டுக்கு உலகத்துக்கு புகழ் அடைஞ்சவர், நம்ம நாட்டுக்கு வரான்னு வரவேற்று கொடுத்து விருந்து கொடுத்தா சாப்பிட்டு போகணும்ல. அவன் தலையெழுத்து அன்னையோட முடியணும்னு. ஓ, விருந்தெல்லாம் நிறுத்தியா? வேண்டாம் என்னுடைய. ஏன் சேமநாதனே அப்படிங்கிறாரு. நாளைக்கு என் கூட பாட்டு பாடி செவிச்சா இந்த விருந்து வாங்கிக்க, தோத்துவிட்டா நாடு எனக்கு அடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். பாண்டிய மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ நம்ம நாட்டில் யாரும் பாட்டு பாட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பான பக்தர்னு ஒருத்தரை பாட்டு பாடுறதை நியமிச்சிடுவார். அவர் நல்ல விருந்து சாப்பிட்டு பஞ்சு மெத்தையில் படுத்துக்கிட்டு அந்த அல்ல கை நொல்ல கைக்கிட்ட கேட்பேன், நாளைக்கு யாரா என்கிட்ட பாட்டு பாடுறவர தான் யாரோ பத்துறாங்களா யாருன்னு மேலே புத்துருமா. எங்கள் சத்தியவேலை என் மாரி கொஞ்சம் யோகம் பண்ணட்டே 2 திருத்தி சொல்லும்பார். ஒன்றும் இல்லைங்க, ஏன் நாளைக்கு உங்க கூட பாட்டு பாடு பான பக்தர். அவர் என்னடா பண்ணிட்டு கோயிலில் பாட்டு பாடு. ஏன்டா இந்த மதுரைக்கு வந்த சோதனை பாடுறா, கோயிலில் பாடுறவன் பாடி நாளைக்கு நாடு எனக்கு அடிமையாக போகுதுன்னு சொல்லுவான். அந்த நிமிஷமே அவன் அடிமையாகி அவன் எழுதி கொடுத்துட்டு போயிடுவான். அது வேற கதை. அது கருவும் வரக்கூடாது. அதனால் நான் இது எதுக்கு சொன்னேன்னா, பான பக்தருங்கிறது சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் பக்தருங்கிறான், ஒருத்தன் புத்தருங்கிறான். 2 திருத்தி சொல்கிறான்ல பான பக்தர்னு. பஞ்சாங்கத்தில் எழுந்து அப்படியே சொல்லக்கூடாது. பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க, ஒருத்தர் இறந்தால் இந்தந்த நட்சத்திரத்துக்கு 2 மாதம் 4 மாதம் 6 மாதம் ஏற்றுக்கலாம். அதுக்கு என்ன சொல்லிக்குது, அவங்க யூஸ் பண்ண பொருளை ஒரு பையில போட்டு ஒரு வீட்டில் போட்டு ரூமை பூட்டி வச்சுட்டு அந்த வாசப்படியில் சாயந்தரமானால் ஒரு கற்பூரம் காட்டிடுவாங்க. உங்கள் குறிப்பிட்ட நாள் கழிச்சு அந்த பொருளை கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு வரும்போது வெங்கலங்கண்ணை வாங்கிட்டு வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் முகம் பார்த்து துணி துவைப்பாங்கள்ல, யாரும் குறைய சொல்லலை, அவங்களுக்கு செலவு தொழிலாளிக்கு வெங்கல கிண்ணத்தோட கொடுத்துரு, ஒரு 50 ரூபா தானமாக கொடுத்துரு. இதுதான் சொல்லிக்குது. இப்போ யாகம் நடத்த சொல்கிறான். அதை முடிச்சுட்டாலும் யாகம் நடத்துகிறான். அதை முடிச்சுட்டு ராமேஸ்வரத்துக்கு போய் சொல்லலாம், அதுக்கு மட்டும் 10,000 செலவு வைக்கிறான். இதெல்லாம் அக்கிரமா அநியாயமா? இதெல்லாமே சொல்லிக்குதே.
அது சொல்லவே இல்லை. இந்த மாரிங்க பத்திர புத்திரன் மாரி உளறான், நாட்டில் நிறைய பேர் உளறான். அந்த உளரெல்லாம் விட்டுட்டு தீர்க்கமாக சொல்லி தீர்க்கமாக முடிக்கணும். இது அவங்க சொன்னது மறிவிருச்சு பேர். நிறையா விதிகள் சொன்னது மறிவு இருக்குது. அந்த மறிவினத்தை நிறைவு பண்ணி திருத்தி நம்ம ஜோதகம் பார்க்கணும், மக்களுக்கும் பயனுள்ளதாகணும். எனக்கு முன்னே பேசினாங்க. அம்மா உங்கள் பேர் என்ன பேருமா? கௌசல்யா தேவி அம்மா. நான் உள்ளே வரும்போது பேசினாங்க. நான் வந்துட்டேன், ஃபோன் பேசலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. யார் எதை பேசினான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னிச்சு, ஜோதிடம் பார்க்கும்போது மக்களை மிரட்டாமல் பயப்பட அடிக்காமல் மக்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை சொல்லி அவங்கள திருப்திப்படுத்தி ஜோசியம் சொல்லுங்க, அப்போ தான் ஜோசியம் நல்லா இருக்குன்னு சொன்னிச்சு அந்த அம்மா. ஆனால் நான் ஃபோன் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த அம்மா நினைக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்டும் உள்வாங்கிக்குவேன். யார் ஒரு நல்ல கருத்து சொன்னாலும் யார் ஒரு உண்மை சொன்னாலும் ஏற்றுக்குவேன் நான். அப்போ இந்தமாரி ஜாதகம் பார்க்க வரவங்கள மெல்ட்டாமல் பயப்படிக்காமல் 50,000 20,000 30,000 பரிகாரம் இல்லாமல் சொல்லி வாழ வைங்கினேன். ஒரு விதியை இப்போ இந்த ஜாதகனுக்கு சாதி சனம் சொந்த பந்தத்தில் விதி பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணி விடுவீங்களா? இந்தமாரி என்கிட்ட ஒரு 10,000 ஜாதகம் இருக்குது. இப்போ நானே கூட தருவேன். இதுக்கு ஒரு 50,000 செலவானா கூட நான் தருவேன். மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதனால் எங்கள் கௌசல்யம்மா சொன்ன மாரி சோசியம் பார்க்க வந்தவங்களாம் அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு, 10,000 கொடு 15,000 கொடுன்னு பிடுங்காமல் ஏமாத்தாத. ஜோதிடம் ரொம்ப தலை தூக்கணும், ஜோதிடம் ரொம்ப நேர்மையாக வரணும், ஜோதிடம் ரொம்ப ஓங்கி வரணும்னு சொல்லி இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கோம் அத்தனை பேர்த்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா மாதிரி சிம்ம குரலில் ஒழித்து கட்டடமே அருந்து 2 செங்கலை காணும். ஐயா அவருக்கு அந்தளவுக்கு செங்கல்லாம் எங்கிட்ட மாயமாக மறைஞ்சு சுக்குநூறாக நொறுங்கின மாதிரி குரல்னாலேயே செத்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்கிறதுக்கு உதாரண சாதங்களை நிறையா சொல்லி ஒரு கட்டத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை சொல்லி நம்மளை புரிய வைக்கிற ஒரு நல்லதான். ஒரு 2,000 ரூபா கிளாஸ் நம்ம போய் அட்டன் பண்ணி நம்ம கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுறதுல கிடைக்காத விஷயத்த ஒரு 10-20 நிமிஷத்து உரையில் நம்ம கேட்டுக்கிட்டோம். அப்போ விதிகள் பஞ்சாங்கத்தில் அந்த நட்சத்திர ஆயிலத்தை பார்க்காத, மூலத்தை பார்க்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் புதனையும் சந்திரனும் 12 இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு சுத்தியில் ஆணி அடித்த மாதிரி சுவத்தில் ஆணி அடித்த மாதிரி நச்சு பாயிண்ட் ஒன்று கொடுத்தாங்க. இதுக்கு பேர் தான் நச்சு பாயிண்ட்டுங்கிறது. பஞ்சிங் டேலாக்னு சொல்லுவாங்க. சினிமா டைரக்டர்லாம் ஒரு லாஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு டைட்டில் போடுவாங்க, நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு நல்ல உரையை கொடுத்துட்டு நன்றி. அவருடைய கலை, அவரோட திறமை வளர நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கருத்தரங்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த கருத்தரங்கத்தில் என்னை கூப்பிட்டு பேச அழைத்த பூபிராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி.